சில்லுன்னு ஒரு காதல் 100 தடவை கேட்கணும். அப்பதான் நான் மன்னிப்பேன். கயல், என்ன கயல், என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை பிரியா, சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அங்க நம்ம டீம்ல எல்லாரும் மினிஸ்டர் கூட போட்டோ எடுக்கிறாங்க. வா, உன்னையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் வர சொல்லிட்டீங்கல்ல? ஆமா சார். இதோ என்ன இது, இந்த இடத்துல மினிஸ்டர் பொண்ணோட வளகாப்ப பார்த்ததும் மனசு அலப்பாயுதே. மனசுக்குள்ள தேவையில்லாத கற்பனைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேதான் நம்ம கண்ட்ரோல்டா இருக்கணும். சார், போட்டோ எடுத்துலாமா? வாமா, நீ வந்து நில்லு. நல்லா தேடி பாப்போம். நீ இந்த சைட் தேடு. சரி கயல். வாணி, வாணி, வாணி. வாணி, 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 வாணி. சூர்யா சார், சூர்யா சார். வர. என்னாச்சு, என்னாச்சு கயல்? சார், குழந்தையோட பால். ஒருவேளை குழந்தை கயல், இது கிஃப்ட் ஷாப் ஆச்சு. ஏதாவது வாங்க போறீங்களா? இல்ல அன்பு, வாணிக்கு அந்த லேடி கொடுத்த கிஃப்ட் இந்த கடையில வாங்கினதுதான். ஓ, அப்படியா? ஆமா அன்பு, நான் நெட்ல சர்ச் பண்ணப்போ இந்த கடையோட லொகேஷனை தான் காட்டுச்சு. சோ நான் இதை வச்சுதான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்ப நாம இந்த கடைக்கு போய் விசாரிச்சா இது இங்க வாங்கினதா இல்ல வேற எங்கன்னா வாங்கினதான்னு நமக்கு தெரிஞ்சிடும். குட் ஐடியா கயல். அதை வச்சு யார் வாங்கினான்றத கண்டுபிடிச்சிடலாம். தமிழ் வா, ஸ்டேஷன்ல இருந்து கிஃப்ட் எடுத்துட்டு வந்துட்டியா? எடுத்துட்டு வந்துட்டேன் கயல். சரி வாங்க போலாம். நீ எதுவும் பேசாத. ஓகே. வாங்க மேடம், நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, பாருங்க மேடம். இல்ல சார், நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க, எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். சொல்லுங்க மேடம். சார், இதுல கிஃப்ட் வாங்கிட்டு போறாங்களே லேடி, இந்த லேடி நீங்க பாத்திருக்கீங்களா? எஸ் மேடம், அவங்க பேர் சரோஜா. எங்க ஸ்கூல் டான்ஸ் டீச்சர். அப்படின்னா தன்னோட ஒரிஜினல் பேரை மறைச்சு கிஃப்ட் ஷாப்ல சஞ்சனான்னு கொடுத்திருக்கா. இவங்க பேரு சரோஜாவா? என்ன பிரச்சனை மேடம்? அவங்க மேல சந்தேகப்படுறீங்களா? நோ 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 சார், அப்படி இல்லை சார். சிலரை விசாரிக்க சொல்லி டிபார்ட்மெண்ட்ல அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க, அதனால தான் கேட்டோம், அவ்வளவுதான். அப்போ அவங்களுக்கு சஞ்சனான்னு வேற ஏதாவது பேர் இருக்கா? எங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அவங்க பேர் சரோஜா தான், புரியுதுங்களா? அவங்க ரெசியூமெண்ட் சர்டிபிகேட்ல கூட சரோஜான்னு தான் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூல்ல இருந்த வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க மத்தவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பா சொல்றேன் மேடம். என்ன ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சிடலாமா? எஸ் மிஸ். எல்லாரும் ரெடியா?
ரெடி மிஸ். நீங்க வா. என்னாச்சுமா? எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க? சொல்லுமா, உனக்கு என்ன வேணும்? எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? சந்தேகப்படுற சரோஜா இறந்திருந்தா அந்த குழந்தை எங்க வச்சிருப்பா? ஒருவேளை அவ சாகறதுக்கு முன்னாடியே குழந்தைய கொன்னுட்டாலாம். கடவுளே, அப்படிலாம் நடந்திருக்க கூடாது. எதுக்கும் அவளோட வீட்டை கண்டுபிடிச்சு செக் பண்ணி ஆகணும். அப்பதான் குழந்தைய பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்க முடியும். 17வது நம்பர் வீடு கிடைச்சிருச்சு. இதுதான் சரோஜா வீடா இருக்கணும். ஆட, வீடு பூட்டி இருக்கே, என்ன பண்றது? எப்படியாவது திறந்து பார்த்தாகணும். அப்பதான் குழந்தை இருக்கா இல்லையா, எங்க வச்சிருக்கான்னு தெரியும். உங்க ஸ்கூல்ல அட்மிஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் சார். அம்மா, முதல்ல உங்களை யார் உள்ள விட்டது? அட்மிஷன் வேணும்னா அப்ளிகேஷன் போடணும். அது தெரியுமா உங்களுக்கு? அது மட்டும் இல்லை, உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய ஸ்கூல்ல இடம் கிடைக்காதுமா. இங்க பெரிய பணக்காரங்க தான் குழந்தைங்களை படிக்க வைக்க முடியும். உங்க வசதிக்கு நீங்க ஸ்டேட் போர்டுக்கோ இல்ல கவர்மெண்ட் ஸ்கூலுக்கோ போய் படிக்க வைங்க. அப்பதான் உங்களால ஒழுங்கா ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க முடியும். சார், நீங்க அப்படி நினைக்காதீங்க சார். நான் டான்ஸ் கிளாஸ் எடுத்தாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுவேன் சார். என் தம்பியை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணுன்றது என்னோட லட்சியம் சார். எழுங்க இன்னொரு லைஃபுக்கு போகணும்னு நினைக்கிறது தப்பா சார்? கொஞ்சம் மனசு வைங்க சார். இத பாருமா, நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எங்க ஸ்கூலுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. பெரிய பெரிய ஆளுங்களே அவங்க குழந்தைகளுக்கு இங்க சீட்டு கிடைக்காதான்னு ரொம்ப ஏங்குறாங்க. நாங்களும் இன்டர்வியூ வச்சுதான் எழுதுனவன் ஏட்டை எடுத்தான். நமக்கு எதிராக படிப்பலாம். இந்த சரோஜாக்கா எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. இந்த ஸ்கூல் பிடிக்கலன்னு சொல்றோம், மறுபடியும் இதே ஸ்கூலுக்கே போக சொல்லுது. சார், மே கம் இன்? எஸ், கமிங். தேங்க்யூ சார். சார். எஸ். சர்வா தம்பி கொஞ்சம் கூப்பிடுங்க சார். சர்வா, உன்னை கூப்பிடுறாங்கப்பா. சர்வா, உங்க அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். அக்கா, எங்க? எஸ். சரோஜாக்கு அட்மிட் பண்ணிருக்காங்களா? டான்ஸ் டீச்சர் சரோஜாவா? எங்க இருக்காங்க? லெஃப்ட் சைடு ஃபீமேல் வார்டு இருக்கு, அதுல போய் பாருங்க. சரி. அக்கா, அக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. இந்த மாதிரி பொண்ணுங்களை சித்திரவதை பண்ணி நான் கொல்ல போறேன். இதெல்லாம் கண்டுக்காதக்கா. ஏன்னா இதுங்க மாதிரி பொண்ணுங்க தான் என்ன ஸ்கூல்ல விடாம அவமானப்படுத்துச்சுங்க. அன்னைக்கு நான் படிக்காம கெட்டு போனதுக்கு காரணம் இதுங்க மாதிரி பொண்ணுங்க தான். சரோஜா இருந்திருந்தா இந்நேரம் உன்னை இப்படி பண்ண சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? இந்நேரம் உன்னை விஷம் வச்சு கொண்டு இருப்பாங்க. ஏய், எங்க அக்கா பத்தி பேசாத. என்ன எனக்கு கோவம் வரும்.
நீ எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. இந்த சைத்தான்களை காப்பாத்தி கூட்டிட்டு போக தானே நீ வந்த? கூட்டிட்டு போக வேண்டியதானே? உன்னால முடியல. அப்புறம் எதுக்கு வெட்டியா பேசிக்கிட்டு இருக்க? ஆனா காப்பாத்தணும் இவ்வளவு தூரம் வந்துட்டேன்னா இன்னும் சும்மா இருந்தா நல்லா இருக்காது. அதை என்ன செய்யணுமோ இப்பவே செஞ்சல நினைக்கிறேன்.